நம்ம லாப்டாப் திறந்துட்டு புறாக்கு இற போட்டுட்டு இருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பூனை ஒன்று வருது. இப்போ நம்ம இங்கே வரங்களே குட்டி பூனை தெரியுதுங்களா? குட்டி பூனை ஒன்று நிற்கிது பாருங்கள். புறாக்கும் பூனைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 அடி டிஸ்டன்ஸ் கூட இருக்காது. வழக்கமாக லாப்டாப் திறந்து இது பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம நாய் வரட்டிட்டு நம்ம நாய் போகிறவங்க ரெண்டாக பிடிச்சி நினைக்கிறேன். துரச்சி போயிட்டுருக்கு. ஸோ கரெக்டாக பாருங்கன்னா நம்ம மணி கரெக்டாக 5 ஆகுது. இந்த டைமில் நம்ம ஒரு நேரம் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே ஒரு டைம் தான் நம்ம திறந்துருவோம். ஸோ இந்த டைமில் புறவெல்லாம் இற போட்டு வரும்போது கரெக்டாக இந்த நாய் நிற்குதுல அந்த இடத்துல புறா வருது. பூனை வருது. ஸோ நம்ம பார்க்கலாட்டி கண்டிப்பாக ஒரு குட்டி பூனை தான் அது. ஏதோ பெரிய பூனை ஆயிடுச்சா கண்டிப்பாக பிடிச்சிட்டு போயிருக்கோம். குட்டி பூனையும் பிடிக்கும். ஸோ அதான் அந்த வீடியோ போட்டிருக்கு. விழிப்புணர்வு வீடியோ தான். ஓகேங்களா? இதே மாதிரி உங்கள் வீட்டில் யாராச்சும் புறா வளர்க்க மாடியில் வளர்த்தவங்க கீழே வளர்த்தவங்க யாருக்காச்சும் இந்த மாதிரி அனுபவம் இருந்துச்சுன்னா புறா பூனை பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்கலாட்டி கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கோம், பூனை புறாவை பிடிச்சிருக்கோம். சரிங்களா? அதான் அந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதான் குட்டி பூனைனால அது பயந்து ஓடிடுச்சு. இந்த பெரிய பூனை தான் கண்டிப்பாக பயந்துருக்காது, பிடிச்சிருக்கும். ஆள் இருக்கும்போது பிடிக்கும். அதனால அந்த வீடியோ போட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சாட்டின் இது சாட்டின் கிராஸு. இறங்கி ஏற தெரிஞ்சினால எல்லா அப்புறம் இறங்கி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. பட் இது இறங்கி ஏற தெரிஞ்சினா அந்த தோந்துட்டுருவோம். ஸோ இது எதுக்கான இந்த வீடியோ போட்டோம்னா, நீங்கள் வீடியோவிலே பார்த்துருப்பீங்க ஸ்டார்டிங்கில். இது மாதிரி நம்ம வீடு ஏரியாவில் பூனை தொல்லை அதிகமாக இருக்கும். பொதுவாக அந்த புறா வளர்க்குறவங்களை பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம ஒரு பொழுதுபோக்காண்டி ஒரு பிஸ்னஸ்க்காண்டி நம்ம புறா வளர்க்குறோம். இப்படி இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி பூனை தொல்லை வருது, இந்த மாதிரி நாய் தொல்லை வருது, பெருச்சாளி தொல்லை வருது. இது மாதிரி நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுது. ஓகேங்களா? கண்டிப்பாக அந்த தொல்லை இல்லாமல் இருக்காது. எல்லார் வீட்லையுமே உங்களுக்கு மாடியில் வளர்த்தாலும் சரி, கீழே வளர்த்தாலும் சரி, எல்லார் வீட்லையுமே அந்த பூனை தொல்லை இருக்கும். பட் அப்படி எல்லாத்தையும் சமாளித்து நம்ம வளர்க்கணும். ஸோ அதுக்காண்டி தான் இந்த வீடியோ போட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்ச மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி உங்களுக்கு ஒரு அனுபவம் இருந்துச்சுன்னா, அது பூனை மட்டும் இல்லை, பெருச்சாலியோ இப்போ காக்காவோ ஏதோ ஒன்று பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் அனுபவத்தை உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கீழே ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் பாருங்கள், ஒரு புறா நடனம் ஆடுது பாருங்கள். இது மாதிரி தான் இந்த மாதிரி பண்ணிச்சுனாலே கண்டிப்பாக மஸ்தில் இருக்கணும். இதெல்லாம் நல்ல மஸ்தில் உள்ளது. ஸோ மஸ்துன்னு கேட்டிங்கன்னா என்ன ப்ரோ மஸ்துன்னா இது மாதிரி நல்லா கூற புறாக்களே கண்டிப்பாக இணைய தேடி ஜோடி சேர்ந்துடும். இப்போ மேலே பாருங்கள், ஆல்ரெடி 2 பேர் ஜோடியில் இருக்காங்க. ஆல்ரெடி ஒரு குஞ்சு பொறிச்சிருக்குது. சரியா? இப்போ இது மாதிரி இருந்தாலே மஸ்தில் இருந்தாலே என்ன பண்ணும், அது மாதிரி முட்டை வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ உடனே போட்டிங்கன்னா உடனே ஜோடி மேலேயோ ஃபீமேலையோ பிடிச்சி இப்போ போட்டிங்கன்னா உடனே ஜோடி சேர்ந்துடும். இப்போ பாக்கி எல்லா புறாக்களுக்கும் கண்ணு வலி ஏற்கனவே போட்டு வந்துடுறாங்க. இதெல்லாம் நல்லா பறக்கும். ஓமர் கிராஸ் தான். அவனுடைய கண்ணு வலி உள்ளதுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? கண்ணு வலி உள்ளதுன்னா முக்கால்வாசி இந்த பாருங்கள், இந்த சாட்டின் கிராஸ் கன்னியாஸ்திரி கிராஸ்லாம் வாங்கினேன். அதுக்கு முடியலை, அதனால் ஈஸியாக பிடிச்சிடலாம். ஸோ நம்ம நாய் குட்டி ஒன்று போட்டிருக்கு. அதை உங்களுக்கு காமிக்கிறேன். கிட்டக்க போனால் நம்ம கடிச்சிடுவோம்ல. சொல்லுங்க, லைட்டு போட்டு காமிக்கிறேன். தெரியுதுங்களா? நம்ம நாய் குட்டி போட்டிருக்கு. ஸோ எதுவாக மழை நேரத்தில் பனி காலத்தில் இங்கிட்ட குட்டி போட்டுச்சு. ஸோ அதான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். சரிங்களா? ஸோ ஒரு விழிப்புணர்வு தான். இதே போல் உங்களுக்கு ஏதாச்சும் அனுபவம் வருது, அதாவது பூனை புறாக்களை பிடிக்கிற மாதிரி ஏதாச்சும் அனுபவம் இருந்துச்சுன்னா, இல்லை பெருச்சாடி பிடிச்சாலும் ஏதாச்சும் அனுபவம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மகிட்ட ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை கீழே கமெண்ட். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் அனுபவம் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? பூனை விரட்டுறதுக்கு ஏதாச்சும், பூனை மட்டும் இல்லை பெருச்சாடி இது மாதிரி தொல்லை விரட்டுறதுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். எல்லா ஐடியாவும் கொடுக்கலாம். பாருங்கள், இதெல்லாம் விற்கிறதுக்கு தான் போட்டிருந்தேன், யாரும் வாங்கலை. ஸோ இந்த புறாக்கு கண்ணு வலி வந்துருச்சு நினைக்கிறேன்பா. நினைக்கிறேன். ஆக்சுவலி இதெல்லாம் புது புறாக்கள் தான். இதெல்லாம் பெட் ஷாப்பில் வாங்கினது. இதுக்கு கொஞ்சம் கண்ணு வலி வந்துருச்சு. ஸோ இந்த வழியாக தான் வருது பூனை. இந்த வழியாக தான் வருது. சரியா? இந்த வழி அப்புறம் இந்த சந்து மாதிரி போதா, சந்துக்குள்ளேருந்து தான் வருது. ஒரு பூனையில் 2 பூனை திட்டு சொன்னால் நம்மளுக்கு 15 பூனைகிட்ட இருக்குது. அதனால தான் இந்த புறா வளர்க்குறதே சில நேரத்தில் வெறுத்து வந்துடும். நான் இவ்வளோ புறாக்களில் இவ்வளோ இதுக்காண்டி ஆசைக்காண்டி வளர்க்குறோம். இவ்வளோ புறாக்களை நம்ம பாதுகாப்பு வளர்க்கும்போது கண்டிப்பாக பூனை பிடிச்சிட்டு போயிடும். இப்போ நம்ம ஆளுக மட்டும் இல்லாட்டி கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம். குட்டி பூனையோ பெரிய பூனையோ. குட்டி பூனைனால அது பயந்து ஓடிடுச்சு. பெரிய பூனை தான் பயந்துருக்காது இருக்குன்னு சொன்ன மாதிரி. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் புறாக்களுக்கு மண் திங்க, முட்டை ஓடு, ஏற்கனவே சொன்ன மாதிரி முட்டை ஓடு, செங்கத்தோடு, மண்ணெல்லாம் நல்லா திங்கிறதுலாம் ரொம்ப ஊட்டச்சத்து உள்ளது. மண்ணெல்லாம் திங்க. எவ்வளோ சொன்னாலும் திரும்பி அங்கேயே தான் போய் மேய்து. அங்கே தான் பூனை திரும்பி அங்கேயே தான் போய் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. எவ்வளோ சொன்னாலும் திரும்பி இங்கே தான் போய் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஏரியாவில் தான் பூனை வர்றது, சரிதான்? அந்த ஏரியாவில் தான் பூனை வர்றது. திரும்பி புறாக்கள் வந்து திருந்தாதுன்னு தெரியல. எவ்வளோ நம்ம உரட்டி விட்டாலும் திரும்பி அதே இடத்துக்கு இதெல்லாம் புது புறாக்கள், அதெல்லாம் புதுசு. எவ்வளோ சொன்னாலும் திரும்பி அதே இடத்துல தான் போயிட்டு. ஸோ நம்ம நாய் வளர்த்ததுனால கண்டிப்பாக வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லார் வீட்டிலும் நாய் இருக்குன்னு நினைக்கிறேன். புறா வளர்க்குறாங்க, கண்டிப்பாக நாய் வளர்த்துருங்க. நாய் இதெல்லாம் எங்கள் வீட்டில் அந்த தெருநாய் தான், சோறு போட்டு வளர்த்ததுனால அது கொஞ்சம் விசுவாசமாக இருக்கும். நாய் வளர்க்கலாட்டி ரொம்ப கஷ்டம் தான். கண்டிப்பாக பிடிச்சிரும். பூனை வந்து இப்போ நாய் வளர்லாட்டி கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பூனை புறா பிடிச்சிருக்கும். அது இப்போ பறந்தது பார்த்திங்கன்னா சாட்டின், இது பார்த்திங்கன்னா கொண்டை. எப்படி பறக்குது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு எல்லாமே நல்லா பறக்க முடியும், சரியா? எல்லாமே நம்மக்கிட்ட சூப்பர் புறாக்கள் தான், எல்லாமே பறக்கும். ஸோ பாதி புறாக்கள் கீழே இருக்குது, பாதி புறாக்கள் பயத்தில் மேலே இருக்குது. இந்த மாதிரி பூனை வந்தாலே பயத்து மேலே ஏறும், சரியா?